Hi dears, Assalamu alaikum. Welcome to Imbuisk Lifestyle. இன்னைக்கு நம்ம மதுரை கம்பம் ஸ்பெஷலான திக்கடி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம திக்கடி ஸ்பெஷலான தலைக்கறியில் தான் செய்ய போகிறோம். எப்போவுமே தலைக்கறியில் செய்கிறது தான் அவங்க ஒரு ஸ்பெஷாலிட்டியாக வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்து நல்லா சுடு தண்ணியை காய வச்சு இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம எப்போவும் இடியாப்பத்துக்கு எப்படி பிணைவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இது கூடவே வெந்தயம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே 2 வெங்காயம், ஒரு காமூடி தேங்காய், சீரகம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை அது கூட போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மெயினாக தேவை மஞ்சத்தூள் தாங்க. மஞ்சத்தூள் இது எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும். அதனால் நம்ம மஞ்சத்தூள் மட்டும்தான் ஸ்பைஸில் ஆட் பண்ண போகிறோம். வேறு காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் பட்டைகிராம் தூள் போட்டு நல்லா வணக்கி பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தலைக்கறியையும் அது கூடயே நம்ம ஆட் பண்ணி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி, நீங்கள் எவ்வளோ திக்கடி வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால ஒரு அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி தட்டி எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தவங்க குழியாக நடுவில் போடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஷேப்பில் போடுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி தாங்க போடுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலையும் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்கிற மாவை ஒருத்தரையாக உள்ளே இறக்கி விட்டுடலாம். மொத்தமாக போட்டோன்னா எல்லாம் போய் ஒட்டிக்குவாங்க. அதனால ஒருத்தரையாக தாங்க போடணும். இப்போ ஒருத்தரையாக ஒவ்வொரு பேட்சாக தனித்தனியாக போடணும். நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக செஞ்சு ஒரே டயத்தில் போட்டுறாதீங்க, அப்புறம் ஜாம் ஆயிரும். நீங்கள் ஒருத்தரையாக இறக்கி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு அப்புறம் கிண்டி விடுங்க. போட்டோன்னே கிண்டக்கூடாது. இதே மாதிரி எல்லா பேட்சையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு தம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான திக்கடி ரெடி. தேனி கம்பம் சைடெலாம் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, இதைத்தான் ப்ரையாரிட்டியாக செய்வாங்களாமாங்க. இந்த சூப்பரான திக்கடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மெயினாக தலைக்கறியில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ டியர்.